உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டுமா இந்த காலை வேளையில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மதுராந்தகத்திலிருந்து தேவன் அருளும் மன்னா உங்களை தேடி வருகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்குவேன் என்றார். உருவாக்கும் தேவன், நமக்காக எல்லாவற்றையும் உருவாக்கும் தேவன். விசேஷமாய் இந்த நல்ல நாளிலே குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகள் திருமண வயதை அடைந்தும் திருமணத்திற்கு அல்லது என்னுடைய மகனுக்கு ஒரு சரியான ஒரு வரன், ஒரு மகள் அமையவில்லையே, என்னுடைய மகளுக்கு ஒரு சரியான வரன் வரவில்லையே, எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒன்றும் நடக்கவில்லையே நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உண்டாக்குவேன் என்றவர். ஆதாம் கேட்கல, ஆண்டவரே என் கஷ்டத்தை பார்க்குறீங்களா, தனியாக சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன், சாப்பாடு செய்ய ஆள் இல்லை, துணி துவைக்க ஆள் இல்லை அப்படின்லாம் இன்றைக்கு ஆட்கள் புலம்புற மாதிரி ஆதாம் புலம்பல்ல, அல்லது பெரியவங்களும் புலம்பல்ல. என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்சம் சமைக்கிறதுக்கு உதவியா இருக்குமே. இதற்காக அல்ல குடும்ப வாழ்க்கை. சமைப்பதற்கும் துணிகளை துவைத்து வீட்டு வேலை செய்வதற்கும் ஒரு பெண் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று நினைப்பதல்ல வேத ஒழுங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, உண்டாக்குவேன் என்றார். அப்ப எவ்வளவு நம்ம மேல அக்கறையா இருக்கிறார் ஆண்டவர். நம்மளை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செயலாண்டு பிளான் பண்ணிட்டே இருக்கிறார். நீங்க எரேமியா 29:11 வாசித்தீங்கன்னா அங்க அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்கு. இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. For I know the plans that I have for you, a plan to prosper you. I have a plan for you. உனக்காக என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்காக எதையாவது ஒன்றை செய்ய நினைக்கிறார். என்ன கேரிங் காட் பாருங்க, நம்ம மேல எவ்வளவு அக்கறை பாருங்க, எவ்வளவு அக்கறை பாருங்க. நம்ம குடும்பங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை வளர பண்ணுகிறவர், அந்த பிள்ளைகளுக்கு வயதுக்கேற்ற வளர்ச்சியை தருகிறவர், எந்த வயதுல என்ன நடக்க வேண்டும் என்று அவரே நமக்காக செய்து முடிக்க அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள், ஆரணி என்கிற பகுதிக்கு. இங்க நான் போயிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயதார்த்தம் முடிந்து அந்த முடிகிற நேரத்துல அந்த நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஒரு ஜெபம் செய்து 24 மணி நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கவில்லையே, திருமண வயதை அடைந்தும் திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நடக்கவில்லையே என்கிற ஒரு குறையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க இருதயத்தில் ஒரு கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று மத்தியானம் 1:45 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அது கூட்டம் முடிந்தது. சாப்பிட்டு விட்டு நாங்கள் வெளியே வருகிறோம். ஒரு சகோதரி ஓடி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா நீங்க ஜெபம் பண்ணீங்க, இந்த ஜெபம் முடிஞ்சு இந்த பாருங்க நாங்க இன்னும் சாப்பிடல, அதற்குள்ள 15 நிமிடத்துக்குள்ள நாங்கள் இருந்த இந்த கல்யாண மண்டபத்துக்கே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து என்னுடைய மகனுக்கு ஒரு திருமண தகவல் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 15 நிமிடத்துல ஜெபம் பண்ணி 15 நிமிடத்துல எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. உண்டாக்குவேன் என்றவர் உங்களுக்கு உண்டாக்குவார். உண்டாக்குவேன் என்றவர் உண்டாக்குவார். அவர் செய்வார். அவர் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகுங்கிறாரு. நீங்க அவரை நம்புங்க. நீங்க செய்வீங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க செய்யுங்கப்பான்னு கேட்காதீங்க, செய்வீங்கப்பான்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு வயசாயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும்பான்னு சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்கணும், உங்களுக்கு தெரியும்பான்னு சொல்லுங்க. இதுதாங்க சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட். ஆண்டவரை குறித்து ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஆண்டவரே இது இல்லப்பா அது இல்லப்பா. உலகம்னு சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லை பாரேன், அந்த கடவுள் கூட நம்மளை மறந்துட்டாரு பாரேன். நம்ம விசுவாசிங்க அப்படி பேசவே கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை, இல்லையா? அப்போ அவர் நம்மை மறப்பதில்லை. நான் காண்கிற தேவன், நமக்காக எல்லாம் செய்வாரு. இப்படி விசுவாச வார்த்தைகளை பேசணும். நம்ம விசுவாசி ஆன பிறகு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்ம பேச்சு மாறணும், நம்ம பாஷை மாறணும். எப்படி ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஆங்கிலத்துல பேசுகிறோம், அதே போல விசுவாசியான பின்பு விசுவாச பாஷையை கற்றுக்கொள்ளணும். விசுவாசிகளின் பாஷை என்ன?
நெகட்டிவா பேசக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், என் தலை உயர்த்தப்படும், என் தகப்பன் தாயும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை இன்னைக்கு பார்ப்பேன், என் தேவன் என்னை வெட்கப்பட்டு போக விடுவதில்லை, விசுவாசிக்கிற நான் பதறமாட்டேன். இதுதான் விசுவாச பாஷை. இப்படி பேச படிக்க வேண்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், விசுவாசியுங்கள். இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் செய்வார். உண்டாக்குவேன் என்றவர் உங்களுக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு தான் பார்க்கிறார். சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே விசுவாசிக்கிறப்பா, எனக்காக எல்லாவற்றையும் செய்துகிட்டே இருக்கிறீங்க, ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் சீக்கிரத்தில் அவர்கள் கண்களில் ஆண்டவரே தென்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண்பார்களாக, காதுகளில் அற்புதம் நடக்கும் என்கிற செய்தியை கேட்பார்களாக. Let there be a good news today. ஒரு நற்செய்தி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை உண்டாக்குவேன் என்றவர் இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்தீர்கள்.